ஆர்ஜே ரோகிணி டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருந்தேன், இந்த வருஷத்தோட இறுதியில வந்து முழுக்க முழுக்க பக்தி ட்ரிப் ஒன்று போக போறேன், அது சம்பந்தப்பட்ட பிளாக்ஸ் தான் உங்களுக்கு வரும்னு சொல்லியிருந்தேன். ஸோ எப்படி வந்து விரதம் இருந்து முருகனுக்கு வந்து நீங்க உங்களுடைய வேண்டுதல் நிறைவேற்றணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பிளாக் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ முதல்ல வந்து நான் சென்னையில இருந்து கிளம்புனதுனால எனக்கு ரொம்ப அருகாமையில இருக்கக்கூடிய திருத்தணிக்கு வந்து வந்திருக்கிறேன். ஸோ திருத்தணி கோயிலில் வந்து ரொம்ப நல்லா தரிசனம் பார்த்தேன். முக்கியமா வந்து இன்னைக்கு வந்து இது வரைக்கும் நான் பார்த்தது வெள்ளி கவசத்துல தான் வந்து முருகனுக்கு அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. பட் முதல் முறையா தங்க கவசத்துல அலங்காரம் பண்ண முருகரை வந்து நான் பார்த்தேன். நடுவில் ஒரு முருகர் வந்து குறுக்க போனாரு. பட் இதெல்லாம் வந்து நீங்க கண்டுக்க கூடாது. ஸோ இன்னும் இந்த திருத்தணியை தொடர்ந்து இப்ப அப்படியே கிளம்பி வந்து கும்பகோணம் போய் சுவாமி மலைக்கு வந்து போக போறேன். அப்படியே வந்து திண்டுக்கல்னு சொல்லிட்டு என்னுடைய பயணம் வந்து தொடர போகுது. ஸோ திருத்தணிக்குன்னு வந்து ஒரு ஸ்பெஷலான வரலாறு இருக்குங்க. அது என்ன அப்படிங்கறது உங்களுக்கு தெரியுமா? பெருமான் சூரபதுமனை வதம் செய்த பிறகு தன்னுடைய கோபத்தை தணித்து வள்ளி தெய்வானையோடு சாந்த சுரூபமாக வந்து அமர்ந்த இடம்தான் இந்த திருத்தணி. கோபம் தனிந்த இடம் அப்படிங்கிறதுனாலதான் திருத்தணிகை அப்படின்னு இந்த தலத்தை சொல்றாங்க. காலப்போக்குல அது மாறி திருத்தணி அப்படின்னு மாறுச்சு. முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகள்ல 5ஆம் படையாக இருப்பதுதான் இந்த திருத்தணி. ரொம்ப ரொம்ப பழமையான முருகன் கோவில் இதுதான் அப்படின்னு வரலாற்றுல சொல்றாங்க. இந்த கோவிலுடைய மூலவர் சுப்பிரமணிய சுவாமி, உற்சவர் சண்முகர், தாயார் வள்ளி தெய்வானை, தலவிருச்சம் மகுட மரம், தீர்த்தம் இந்திர தீர்த்தம், சரவண பொய்கை தீர்த்தம், சரஸ்வதி தீர்த்தம், நல்லாங்குள தீர்த்தம். இந்த கோவிலுக்கு இருக்கக்கூடிய புராண பெயர் சிறுதணி. இப்ப திருத்தணியுடைய வரலாறு என்ன அப்படிங்கிறத சொல்றேன். திருத்தணி மலைப்பகுதியில் வசித்த வேடர்களுடைய தலைவனாக நம்பிராஜன் இருந்தாரு. ஒரு தடவை காட்டுக்கு போன பிறகு ஒரு குழந்தைய கொடிக்கு அடியில பார்த்திருக்காரு. அந்த குழந்தை திருமாலுடைய புதல்வி, சந்தர்ப்ப வசத்தால பூமிக்கு வந்த பொண்ணு. அந்த குழந்தைக்கு வள்ளின்னு பெயர் சூட்டி நம்பிராஜன் வளர்த்துட்டு வந்தாரு. வள்ளி ஒரு கட்டத்துல பெரிய பொண்ணா மாறுறாங்க, பக்தியில சிறந்த ஆட்களா இருக்கிறாங்க. ஒரு தடவை முருகப்பெருமான் முதியவர் வடிவில் வந்தாரு. வள்ளியை பார்த்த உடனே அவருக்கு வள்ளி மேல காதல் வந்தது. காதல் கொண்ட வள்ளியை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு தன்னுடைய அண்ணனான விநாயகர் கிட்ட உதவிய கேட்டாரு முருகப்பெருமான். விநாயக பெருமானும் யானை வடிவம் எடுத்து வள்ளிய பயமுறுத்தினாரு. பயந்து போன வள்ளி கிழவரான முருகப்பெருமான தழுவிக்கிட்டாங்க. அவரது திருமேனி பட்டதுமே வந்திருக்கிறது முதியவர் கிடையாது, முருகன் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு பிறகு வள்ளி முருகப்பெருமான் மேல காதல் கொள்றாங்க. இருவரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. வள்ளிய பயமுறுத்திய விநாயகர் ஆபத் சகாய விநாயகர் அப்படின்னு பெயர் பெற்றாரு. மலைப்பாதையில இப்ப கூட விநாயகரும் வள்ளியும் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சன்னதி இருக்கு. அதே போல திருச்செந்தூர்ல சூரசம்ஹாரம் செய்த முருகன் தன்னுடைய கோபத்தை தணிப்பதற்காக வந்தமர்ந்த இந்த தலம் திருத்தணிகைன்னு பெயர் சூட்டப்பட்டு பிற்காலத்துல திருத்தணி அப்படின்னு மாறுச்சு. இந்த கோவிலுடைய அமைப்பு பாத்தீங்கன்னா வருடத்தில் இருக்கக்கூடிய நாட்களை குறிக்கும் வகையில் 365 படிகள் கொண்டதாக இருக்கு. இங்குள்ள உற்சவர் சன்னதி 1,00,000 ருத்ராட்சங்களால் ஆன ருத்ராட்ச மண்டபமாக இருக்கு. இந்திரன் தன்னுடைய ஐராவதத்தை தெய்வானைக்கு கல்யாண பரிசாக தந்த தலமும் இது அப்படின்னு வரலாறு சொல்லுது. இங்குள்ள மூலஸ்தானத்திற்கு முன் மயிலுக்கு பதிலாக யானை இருக்குது. அதுவும் முருகனை நோக்கி இல்லாமல் வாசலை நோக்கி பார்த்தபடி இருப்பது இந்த கோவிலுடைய இன்னும் கூடுதலான ஸ்பெஷல். முருகப்பெருமான் அப்படின்னாலே கையில் கண்டிப்பாக வேலோடு தான் நீங்க பார்க்க முடியும். ஆனா திருத்தணியில மட்டும்தான் வேல் இல்லாத வேலனை காண முடியும். அதற்கும் காரணம் இருக்கு. மற்ற கோவில்களில் இருப்பது போல இங்குள்ள முருகன் சிலையில் எப்போதுமே வேல் இருப்பது கிடையாது. அலங்காரம் செய்யும் போது மட்டும்தான் வேலை சாற்றுறாங்க. சக்தி ஹஸ்தம் எனப்படுற வஜ்ரவேலோட தான் முருகன் எப்பவுமே காட்சி தர்றாரு. எதற்காக அப்படின்னா முருகன் தன்னுடைய கோபத்தெல்லாம் தனிந்து காட்சி தரும் தலம் அப்படிங்கிறதுனாலதான் அவருடைய கையில வேல் கிடையாது. ஏன்னா வேலை வைத்துதான் சூரபதுமனை வதம் பண்ணார் இல்லையா, அப்ப அவருடைய ஆயுதம் இல்ல. அதனாலதான் இந்த இடத்துல எப்போதுமே வேல் இல்லாம அலங்காரம் செய்யும் போது மட்டும் வேலை வந்து சாத்துறாங்க. சோ இந்த ஒரு வரலாறையும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. மூலவர் நெஞ்சில் பள்ளம் இருக்கிற விஷயமும் இங்கதான் நடந்திருக்கு.
சூரனோடு போரிட்ட பிறகு இங்க வந்ததால் போரிட்டதோட அடையாளமாக இத்தலத்தோடைய மூலவருடைய நெஞ்சில ஒரு துவாரம் இருக்கு. அதாவது குட்டியா ஒரு பள்ளம் இருக்கு. முருகனை வழிபட்ட இந்திரனால் உருவாக்கப்பட்ட கல்ஹார தீர்த்தமும் இந்த மலையில இருக்கு. மூலவர் சன்னதி மேல உள்ள விமானம் 6 தலங்களை கொண்டதாக இருக்கு. இந்த தலத்திற்கு குன்றுதோராடல் அப்படிங்கிற சிறப்பு பெயரும் இருக்கு. திருத்தணியை பொறுத்த வரைக்கும் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, முருகனுடைய பல தலங்கள்ல சூரசம்ஹாரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விமரிசையா நடக்கும். ஆனா சூரசம்ஹாரமே நடக்காத அறுபடை வீடு திருத்தணி தான். அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஏன்னா இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் அவர் சாந்த சொரூபமா வந்து அமர்ந்து கோபத்தை தணிச்சாரு. அதனால அமைதிக்கான எல்லா விஷயமும் தான் திருத்தணிய நடக்கும். சூரசம்ஹாரம் அன்னைக்கு முருகனை குளிர்விப்பதற்காக 1000 கிலோ மலர்களால் புஷ்பாஞ்சலி பண்ணுவாங்க. அது திருத்தணியில மட்டும்தான் நடக்கும். அதே போல இங்குள்ள முருகருக்கு பிரசாதமாக சந்தன பிரசாதம் கொடுப்பாங்க. முருகனுக்கு இந்திரன் காணிக்கையாக கொடுத்த சந்தனக்கல்ல அரைக்கப்படுற சந்தனத்தை சாத்துவாங்க. கொஞ்சம் தண்ணீர் சேர்த்து குடித்தால் எல்லா நோயும் தீரும்னு சொல்றாங்க. விழா காலத்துல இந்த பிரசாதம் பக்தர்களுக்கு கிடைக்கும். திருத்தணியை பொறுத்த வரைக்கும் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான இன்னொரு விஷயமும் இருக்கு. எல்லா கோவில்லையுமே விநாயகரை முதலா வழிபட்ட பிறகுதான் மற்ற தெய்வங்களை வழிபடுவாங்க. ஆனா இந்த தலத்து ஆபத் சகாய விநாயகரை கடைசியாக வணங்குற வழக்கம் திருத்தணியில இருக்கு. இது வேறு எங்குமே நீங்க பார்க்க முடியாத ஒரு வரலாறு. அதே போல முருகன் கோவில்ல நீங்கள் வேறு எங்குமே காண முடியாத விஷ்ணு துர்க்கை சன்னதியும் இங்க இருக்கு. மூலஸ்தானத்திற்கு பின்னாடி பாத்தீங்கன்னா சுவத்துல குழந்தை வடிவில் ஆதி பால சுப்பிரமணியர் இருக்கிறாரு. கைகள்ல அச்சரமால கமண்டலத்தோட இருக்கக்கூடிய இந்த முருகன் தான் வள்ளி திருமணத்திற்கு முன்பாக இங்கு எழுந்தருளி இருந்தார் அப்படின்னு சொல்லப்படுது. இவருக்கு மார்கழி திருவாதிரையில வெந்நீரால அபிஷேகம் செய்யறாங்க. பொதுவாகவே அபிஷேகத்துல வெந்நீரால் அபிஷேகம் செய்வது அப்படிங்கிறதும் நீங்கள் கேள்விப்படாத ஒன்றாகத்தான் இருக்கும். ஆனா இங்க இருக்கக்கூடிய இந்த முருகருக்கு வெந்நீரால அபிஷேகமும் நடக்குது. ஏன் அப்படின்னா குளிர்காலம் அப்படிங்கிறதுனால முருகன் மீதான அன்பினால இந்த அபிஷேகத்தை நடத்துறாங்களாம். அதே போல புது வருஷத்து அன்னைக்கு ஒவ்வொரு படிக்கும் கணக்கு வைத்து 365 படிக்கும் மஞ்ச குங்குமம் வச்சு கற்பூரம் ஏற்றி பூஜித்து திருப்புகழ் பாடுறாங்க. எல்லா படிகளுக்கும் பூஜை செஞ்ச பிறகு நள்ளிரவு 12 மணிக்கு முருகனுக்கு விசேஷ பூஜை நடக்குது. தமிழ் புத்தாண்டு அன்றைக்கு 1008 பால் குடத்தால அபிஷேகம் செய்யறாங்க. திருத்தணியை பொறுத்த வரைக்கும் இந்த தலத்துல 4 நாய் வாகனங்களுடன் உள்ள பைரவரை நீங்க தரிசிக்கலாம். ஒரு நாய் பைரவருக்கு பின்புறமும் 3 நாய்கள் பீடத்தை சுற்றியும் இருக்கும். இந்த 4 நாய்களுமே 4 வேதங்களாக கருதப்படுறாங்க. பொதுவாகவே ஒரு கோவிலுக்கு நம்ம போனோம் அப்படின்னா எதற்காக இந்த முருகரை தரிசிக்க வேண்டும்? எல்லாருக்குமே அருள் வேணும், பொருள் வேணும், எல்லாம் வேணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் தரிசனம் பண்றாங்க. ஆனா ஒவ்வொரு கோவிலையும் தரிசிப்பதற்கு பின்பாக என்ன காரணம் இருக்கு அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டு தரிசனம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அதற்கான பலன் கிடைக்கும். திருத்தணி முருகனை பொறுத்த வரைக்கும் திருமண வரம், குழந்தை வரம், குடும்ப ஐஸ்வர்யம், தீர்க்க ஆயுள் இதனெல்லாம் வேண்டிக்கிட்டு நீங்க அவரை தரிசனம் பண்ணணும். அதே போல இந்த திருத்தணி முருகனை நீங்க வணங்கினா எப்பேற்பட்ட குழப்பமும் கோபமும் விலகிவிடும் அப்படிங்கறதா மிகப்பெரிய நம்பிக்கை. இந்த வேண்டுதலை நிறைவேற்றுவதற்காகத்தான் மொட்டை போடுறது, எடைக்கு எடை நாணயம் கொடுக்கறது, பொங்கல் வைத்து வழிபாடு செய்யறது, சுவாமிக்கு சந்தன காப்பு சாத்துறது, பஞ்சாமிர்த அபிஷேகம் செய்யறது, பால் அபிஷேகம் செய்யறது, அன்னதானம் செய்வது, நெய் விளக்கு ஏற்றுவது, பால் குடம் எடுப்பது, காவடி எடுப்பது, இதே மாதிரி நேர்த்தி கடன்களை இங்க நிறைவேற்றுறாங்க. குறிப்பாக திருமண தடை இருக்கிறவங்களுக்கு இந்த கோவில்ல முருகருக்கு திருக்கல்யாணம் செய்து தங்களுடைய குறைகளை தீர்த்துக்கலாம். திருத்தணி கோவிலை பொறுத்த வரைக்கும் காலை 6 மணிக்கு கோவிலை திறந்தாங்கன்னா இரவு 9 மணி வரை கோவில் திறந்திருக்கும். அரக்கோணத்துல இருந்து 18 கிலோமீட்டர் தூரத்திலையும் சென்னையில இருந்து 84 கிலோமீட்டர் தூரத்திலையும் இந்த திருத்தணி இருக்கு. திருத்தணின்னு ஏன் பெயர் வந்தது, என்ன ஸ்பெஷல் நம்ம முருகருக்கு அப்படிங்கிற ஒரு காரணத்தை தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ இந்த விளாக வந்து இதோட நிறைவு செஞ்சுட்டு நான் அடுத்ததாக சுவாமி மலையில இருந்து உங்களுக்காக வந்து விளாக் பண்றேன். அது என்ன அப்படிங்கிறத பாருங்க. மறக்காம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.